ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தோசை தாங்க செஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க, சூப்பரா தோசை செஞ்சுட்டேன். குட்டி குட்டியா தோசை செஞ்சு வச்சுக்கோங்க. குட்டி தோசைல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரணலுக்கு வந்து தோசை போட்டு கொடுத்துட்றாங்க. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நேத்து செஞ்சு சிக்கன் பிரியாணி இருந்துச்சுங்க. அதை வந்து சூடு பண்ணி கொடுத்தேன். குட்டீஸ் எல்லாம் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. அதனால வந்து சமையலுக்கு வந்து தோசை, உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிருக்கிறேன். அடுத்ததா வந்து சட்னி, எப்பயும் போல சட்னி செஞ்சுட்டேங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் கொடுத்துடலாம். போய் சாப்பிட்டோம். அடுத்ததா வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயும் செய்யற மாதிரி வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சுட்டேங்க. இது பாருங்க, குட்டி தோசை செஞ்சு வச்சிருக்கிறேன். அதே மாவு, அதே கரண்டி, அதே தோசைக்கல் தாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியா செஞ்சா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால செஞ்சு வச்சிருக்கிறேங்க. பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு சொல்லி தோணு விருப்பமா இருக்குல்ல, அதனால வந்து குட்டி தோசை செஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து சாதம் செஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சமா தாங்க இன்னைக்கு சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து குழம்பு அது போல குழம்பு இருக்கு. அதனால வந்து ஜம்முன்னு ஒரு குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேங்க. அதனால சாதம் கம்மியாவே வச்சுக்கினாங்க. மதியம் களி செய்ய போறோம் அப்படின்றதுனால. அடுத்ததா உருளைக்கிழங்கு குழம்புங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் போடாம செய்யறது இந்த குழம்பு ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. கட் பண்ணிடணுங்க, வேக வைக்காம அப்படியே கட் பண்ணி போட்டு செய்யறது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜம்முன்னு இருக்கிற குழம்பு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மீன் கிடையாது, வஜ்ர மீன் போட்டு குழம்பு வச்சிருக்கிறோம். வால் பாருங்க, இது நல்லா பெரிய பெரிய துண்டா போட்டு குழம்பு வச்சாச்சுங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது போல மீடியம் சைஸ் மீன் தாங்க வரும். இதுவே பாத்தீங்கன்னா 2 கிலோ மீன் வந்து 550 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்கங்க. நேத்து வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம மண் சட்டியில மசாலா அரைச்சு டேஸ்டியா வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டோங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையல் செய் சேனல்ல நானு, எங்க சித்தி, என்னுடைய மாமியார், அம்மா 3 பேரும் வந்து சேர்ந்து சூப்பரா வந்து வீடியோ வந்து சமைச்சோங்க. அந்த வீடியோ வந்து விரைவில் வரும். கண்டிப்பா பார்த்து உங்களுடைய ஆதரவை அந்த வீடியோக்கும் கொடுங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி எங்க சித்தியோட சேர்ந்து சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. இப்ப வாங்க பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே நாள் முழுக்க பேசிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க குட்டீஸோட லஞ்சுக்கு வந்து பேக் பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு. சாதம், இட்லி, தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாங்க. அருமையான குழம்புங்க இது. இது தக்காளி எல்லாம் அரைச்சு சேர்க்கணுங்க இந்த குழம்புக்கு. அதுக்கு அடுத்து என்ன, சாதம் போட்டு வச்சுக்கிறேன். சாதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தாங்க செஞ்சிருந்தேன். குட்டீஸ்க்காக மட்டும் கொஞ்சமா சாதம் வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு இருக்குல்ல, மீன் குழம்புனாலே என்ன, நல்லா சுட சுட களி செஞ்சு மீன் குழம்போட போட்டு சாப்பிட்டா யாருக்குதான் பிடிக்காது இன்னைக்கு. அதனால மதியத்துக்கு களி செஞ்சுக்கலாம்னு சொல்லி குட்டீஸ் மட்டும் வந்து சாதம் வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் தோசையை வந்து சாப்பிட்டுப்போம். தோசைக்கும் மீன் குழம்புக்கும் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இட்லி செஞ்சுக்கலாம். நமக்கு எதுக்கும் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுங்க. 9 மணி போல ஆகும். அதனால நம்ம சாப்பிடும் போது சூடா செஞ்சுக்கலாம்னு சொல்லி எதுவுமே செய்யலைங்க நானு. நிக்கிஸோட பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு போட்டு வச்சிடுறேன். குழம்பு வந்து பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கவின்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோசை தாங்க செஞ்சு வச்சிருக்கிறேன். நல்லா குட்டியா நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே குடிச்சு சாப்பிடுவோம். பாருங்க ஒரு தோசை தான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அனுச்சிக்காருக்கும் வந்து இன்னைக்கு தோசைங்க. தோசை கேட்டாங்க அவ. இந்த குழம்புக்கும் தோசைக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் போட்டு கொடுத்தேன். சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குமா, எனக்கு தோசையை வந்து லஞ்ச் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு தோசை வச்சாச்சு. இது வந்து கவினோட பாக்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு குழம்பு போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு குழம்பு. ரெசிபி வேணும்னா வந்து சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இன்னும் போடலங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோவா வந்து இன்னொரு டைம் சமைக்கும் போது எடுத்து வேணா போடுறேன். இது வந்து சரணியோட பாக்ஸுங்க. அன்சியோட பாக்ஸ்ல வந்து குழம்பு கொஞ்சம் கம்மியா தாங்க போட்டிருக்கேன். தோசைக்கு நல்லா தாராளமா குழம்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சமும் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க, பார்த்தாலே தெரியும். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் குழம்பு வந்து நேத்து சமைச்சதுங்க. நேத்து சமைச்சு இன்னைக்கு சூட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா உங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா மீன் கிடைச்சா இது போல ரெசிபி வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். பார்த்து நீங்களும் அதே போல வந்து
சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய். மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க.